அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் பிறக்க இருக்கின்ற 2026 மிகச் சிறப்பானதொரு ஆண்டாக அமையட்டும். உளப்பூர்வமாக வாழ்த்துகள். உங்கள் ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் ஏதேனும் கசப்பான நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்தால் அவையெல்லாம் மாறட்டும். வரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒரு வசந்த காலமாக அமையட்டும், மகிழ்ச்சியான காலமாக அமையட்டும். சமூக நீதி தலைக்கட்டும், சமூக நல்லிணக்கம் மேலோங்கட்டும், வறுமை ஒழியட்டும், ஒவ்வொருவருடைய வாழ்வும் சிறக்கட்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த ஆண்டினுடைய நிறைவானதொரு காணொளி 2025 டிசம்பர் 31 நிறைவான காணொலியாக இதை உங்களுக்கு நான் தர்றேன். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நிறைய நிகழ்வுகள் இந்த வருஷத்துல நடந்ததெல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு நடக்கக்கூடியதை பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பா, குறிப்பாக திமுக கூட்டணிக்குள் ஒரு சிக்கலா சலசலப்பா அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வரீங்க. மிக குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அவர் கட்சியில என்னவா இருக்காருன்னு தெரியல, காங்கிரஸ் கட்சியில ஏதோ பொறுப்புல இருக்காரு. எனவே அது அவங்களுடைய பிரச்சனை, அது அதுக்குள்ள நான் போறோம்ல. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தினுடைய கடனை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனா அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அதற்கு கடும் எதிர்வினைகள் ஏற்பட தொடங்கியது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே எதிர்வினைகள் வந்துச்சு, திமுக கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தும் எதிர்வினை வர ஆரம்பிச்சது. இப்படி எதிர்வினை வர ஆரம்பிச்ச உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுல கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடைய கருத்துக்களை வாங்கி அந்த நாளேடு செய்தி வெளியிட்டதாகவும், அந்த செய்தியில சிபிஐ, சிபிஎம், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மனிதருக்கு, இந்த நபருக்கு, காங்கிரஸ் கட்சியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகி ஆதித்யநாத்தினுடைய புகழை பாடிய இந்த நபருக்கு கண்டனங்களை அல்லது தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்ததாகவும், டெல்லி தலைமை இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் ஒரு தகவல் அந்த தகவலை அடிப்படையாக வைத்து மாணிக்கம் தாகூர், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், அவர் என்ன பண்ணார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் இன்றைக்கு ஒரு நீண்ட பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சிக்கு இதை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை, இது காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள் எப்படி தலையிடலாம், நீங்க எங்க கட்சி விவகாரத்துல நீங்க எப்படி தலையிடலாம், இந்த சக்கரவர்த்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் ஒரு சீற்றத்தோடு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர். இப்ப நமக்கு சில அடிப்படையிலான கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, மிக முக்கியமாக எழக்கூடிய ஒரு கேள்வி என்பது, இது உட்கட்சி பிரச்சனை கிடையாது. உட்கட்சி பிரச்சனை என்ன நான் சொல்றேன், காங்கிரசினுடைய மாநில தலைவர் யாரு, அல்லது காங்கிரசுடைய மாவட்ட தலைவரா யார போடுறது, அல்லது காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு வேணும், கூட்டணிக்குள்ள இத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கறாங்க, அல்லது என்னென்ன சீட்டு வேணும்னு கேட்கறாங்க, அல்லது இந்த சீட்டை நாங்க இவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க, இத்தனை சீட்டு கண்டிப்பா எங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கணும், அல்லது இத்தனை சீட்டு பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி விவகாரங்கள். யாருக்கு சீட்டு கொடுக்கறது, யாரு கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றது, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி விவகாரங்கள். அந்தந்த கட்சியில இது நடக்கும். அந்த விவகாரங்களுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுவது முறையல்ல. அது அப்படி சொன்னா அது சரியான கருத்து தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மனிதர், இந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் சொன்ன கருத்து காங்கிரஸ் கட்சி தொடர்பானதா, காங்கிரஸ் கட்சி தொடர்பான கருத்தா? அது எனக்கு புரியவே இல்லை. மாணிக்கம் தாகூர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சார் அது காங்கிரஸ் கட்சியை பத்தி சொன்னாரா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்தி சொன்னாரா? தமிழ்நாடு அரசை பற்றிய ஒரு விமர்சனம், தமிழ்நாடு அரசை பற்றிய ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து கருத்து சொல்வதற்கு ஒவ்வொரு சாமானியனுக்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஏன்? சரி சார், அப்படியே இருக்கட்டும், ஒரு கருத்து சொல்றான், சக்கரவர்த்தி சொன்னது தப்புன்னு சொல்லலாம், தப்பு இல்ல சார். ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுறது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் தலையிடுறது இல்லை. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இன்னும் 2-3 மாதங்கள்ல தேர்தல், பிப்ரவரியில தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. நமக்கு மார்ச்ல ஏப்ரல்ல எலெக்ஷனா மேல எலெக்ஷனானு தான் நமக்கு தெரியணும்.
அப்போ இன்னும் தேர்தலுக்கு 100 நாட்கள் தான் இருக்கு. மிகச்சரியாக சொல்ல போனா 100 நாள் தான். 100 நாட்களில் தேர்தலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணி எனக்கு சீட்டு கூட கொடுங்க குறைய கொடுங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்துறது, பிரச்சனை வர்றது வேற. ஆனா இந்த அணி அதிமுக பாஜக அணி இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் வென்றுவிடக் கூடாது என்று மிக உறுதியாக செயல்பட வேண்டிய இந்த அணி, அந்த அணிக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த இந்தியா கூட்டணியை விட, இந்த சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட மத வெறி தாண்டவமாடக்கூடிய யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சி சிறப்பானது என்பது போன்ற ஒரு சான்றிதழை, ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பாரே என்று சொன்னால், அது தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை ஏதேனும் ஒரு இடத்துல பாதிக்குமா இல்லையா? அப்ப இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு கருத்தை ஒருவர் சொல்வாரே என்று சொன்னால், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பதற்கான உரிமை இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு இருக்குதா இல்லையா? இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசுவது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல, சுத்தமா புரியல எனக்கு. எல்லாரும் சேர்ந்துதானே வெற்றி பெற முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு, தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு மேபி இந்தியாவிலேயே கூட இருக்கலாம், மிக 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 குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கடும் போராட்டத்துல அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு மதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், எல்லா கட்சியும், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியுடைய தோழர்களுடைய பங்களிப்பு இருந்துச்சுல உங்களுடைய வெற்றியில. அப்போ உங்களுடைய வெற்றிக்காக எல்லோரும் பாடுபட்ட போது ஒட்டுமொத்த அணியினுடைய வெற்றியையே சிதைப்பது போல ஒரு கருத்தை ஒருவர் சொல்லுகின்ற பொழுது, அதற்கு எதிராக அவங்க எதுவும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்? நீங்க எது குறித்து கருத்து சொல்லலாம்? நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க இப்போ ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டிலே இப்ப திருத்தணியில ஒரு வட இந்தியாவை சேர்ந்த இளைஞன், அவன் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது இல்லையா? 3-4 இளைஞர்கள் என்ன பண்றான், ரீல்ஸ் மோகத்துல அவன் தாக்குறான். அப்ப அதற்கு காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் எல்லாருமே அதுக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவித்தார்கள். என்ன சொன்னாங்க? இது போன்ற நிகழ்வுகள் கண்டிக்கத்தக்கது, காவல்துறை கடும் நடவடிக்கைகளை எடுக்கணும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும். அரசுக்குத்தான் இந்த கோரிக்கையும் இந்த கண்டனத்தையும் வச்சாங்க. அரசை நீங்கள் ஏன் கண்டிக்கிறீர்கள் அப்படின்னு யாரும் அவங்க பேர்ல கோபப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் அவர்களை நோக்கி நீங்கள் எப்படி அரசை நோக்கி கண்டிக்கலாம் யாரா கேட்டாங்களா? இல்ல. தோழர் சண்முகத்தை நோக்கி நீங்க எப்படி அரசை கண்டிக்கலாம் அப்படின்னு யாரா கேட்டாங்களா? இல்ல. ஏன் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரே இந்த விவகாரத்தில் அரசின் மீதான தங்களுடைய விமர்சன பார்வையை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எப்படி நீங்க அரசை விமர்சிக்கலாம் கூட்டணிக்குள்ள இருந்துட்டு யாரும் கேட்கல. ஏன்னா இது இடித்துரைக்க வேண்டிய, சுட்டிக்காட்ட வேண்டிய, கண்டிக்க வேண்டிய ஒன்று. அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா நீங்க பண்ணது என்ன? அந்த ஒப்பீடு எவ்வளவு மலினமான ஒப்பீடு. நீங்க காங்கிரஸ் கட்சி மொத்தமாக இந்த 60-65 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில 1/2 நூற்றாண்டிற்கு மேலான ஆட்சி காலங்கள்ல மொத்தமா வாங்கி இந்தியாவுக்கு வச்சிருந்த கடன் வெறும் 55 லட்சம் கோடி. 10 வருஷத்துல மோடி 200 லட்சம் கோடியை தாண்டிட்டார். 250 லட்சம் கோடியை நெருங்கி நிக்குது இந்தியாவோட கடன். அப்ப 250 லட்சம் கோடி, 55 லட்சம் கோடி எங்க இருக்கு, 250 லட்சம் கோடி எங்க இருக்கு? இதை பற்றி பேச வேண்டிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி ஜிடிபி, ஜிஎஸ்டிபி என்னவா இருக்குது, தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது, நீங்க ஒரு சாமானிய ஏழை வீட்டுல வாங்குற கடனையும், அதானிக்கும் அம்பானிக்கும் கடன் இருக்கா? அம்பானியினுடைய கடன் செந்தில்வேலின் கடனை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒப்பீட்டை வச்சா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். ஏங்க, என்னை விட அம்பானிக்கு அதிக கடன் தாங்க இருக்கும். ஏன்னா அவருக்கு சொத்து அதிகம். அப்ப அம்பானிக்கு சொத்து அதிகம், அம்பானிக்கு ஷேர்ஸ் அதிகம், அம்பானிக்கு முதலீடு அதிகம், அதனால கடனும் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சி அதிகம், முதலீடு அதிகம், வளர்ச்சி அதிகம், நலத்திட்டங்கள் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி கடன் இருக்கும். ஆனா அது ஒன்றிய அரசு வரையறை செய்திருக்கக்கூடிய, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வரையறை செய்திருக்கக்கூடிய அந்த கட்டுக்குள் இருக்கிறதானா? ஆமா, கட்டுக்குள்ளதான் இருக்கு. கட்டுக்குள் இல்லாம இருந்துச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விட்டுருமா? நம்ம கடன் வாங்க முடியுமா முதல்ல? அப்ப இந்த எந்த புரிதலும் இல்லாம இல்லையா 27% வரைக்கும் கடன் வாங்கலாம். நம்ம 25.5 இப்படிதான் நிக்கிறோம். அப்ப கட்டுக்குள்ளதான் இருக்குது கடன். சரி, இப்ப நான் இப்படி கேட்கிறேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 2011 அவர் ஆட்சியை விட்டு இறங்குகின்ற பொழுது இந்த மாநிலத்தினுடைய கடன் வெறும் 1 லட்சம் கோடி. அதிமுக ஆட்சி காலத்துல அது 5 லட்சம் கோடி ஆச்சு. எப்படி ஆச்சு? 5 லட்சம் கோடி கொண்டு போய் விட்டாங்க. அப்ப 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினீங்களே, நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க?
ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சீங்களா? ஏதாவது ஸ்கீம்ஸ் என்ன பண்ணீங்க? இல்ல, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்ல. இந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வாதத்தை வைத்து எதிரிகளுக்கு வலு சேர்ப்பது போல, பாஜகவிற்கு வலு சேர்ப்பது போல, உலகமே பாராட்டக்கூடிய கனடா நாட்டினுடைய அதிபர், பிரதமர், அங்க உள்ள அரசு காலை உணவு திட்டத்தை பாராட்டி அவர்கள் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இவ்வளவு ஒரு பண வீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இந்தியாவின் முதன்மை மாநிலமாக பொருளாதாரம், கல்வி உள்ளிட்ட வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை புல்டோசர் ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட நீங்க போய் ஒப்பிடுவீங்க. இங்க எல்லாரும் அமைதியா இருக்கணுமா? பதிலே சொல்லக்கூடாதா? சொன்னா உடனே அது கூட்டணிக்குள் குழப்பம். என்ன லாஜிக்? இல்ல, உங்க காங்கிரஸ் கட்சி சார்ந்த பிரச்சனைய அவர் பேசியிருந்தா யாரும் இதுக்கு பதில் சொல்ல போறது இல்லை. அது காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி விவகாரம். தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விவகாரத்தில், தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக பொதுவான பிரச்சனைக்கு ஒரு கருத்தை சொல்லி அது தேர்தல் வெற்றியை பாதிப்பது போன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லுகிற பட்சத்துல நிச்சயமாக இந்த கேள்விகள் எழும். அதை தவிர்க்க முடியாது, மாற்ற முடியாது. ஒன்று. இன்னொன்று, நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஹூ இஸ் ஹி? யார் அவர்? சக்கரவர்த்தி என்று பிரவீன் யார் அவர்? தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த தொண்டுகள், பங்களிப்புகள் என்ன? தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில், தமிழ்நாட்டினுடைய மக்கள் கண்ணீரும் கம்பளியுமாக நின்ற காலகட்டங்களில், தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களில் எத்தனை போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார்? தமிழ்நாடு மக்களோடு எங்கெல்லாம் அவர் நின்றிருக்கிறார்? ஏதாவது சொல்லுங்க கொஞ்சம். எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு கருத்தை சொல்லுவேன், கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவேன், அல்லது கூட்டணியுடைய வெற்றியை பாதிக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது அல்ல. அது ஏற்புடையதே அல்ல. கொஞ்சம் ஒன்றுபட்டு நின்று போரிட்டு வெல்ல வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். தலையிலாகத்தான் குதிப்பேன்னு கொஞ்சம் பேர் உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பின் காரணமாக குதிக்க கிளம்புனீங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இந்தியாவிற்கும் நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாக போய் முடிந்துவிடும் அப்படிங்கிறத நான் மிகுந்த பணிவோடு அன்போடு சுட்டிக்காட்டுறேன். பாஜக எதிர்ப்பில், RSS எதிர்ப்பில் சமரசமின்றி சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களும். ராகுல் காந்தியும் சமரசமே இல்லாம சண்டை போடுறார். ஸ்டாலின் அவர்களும் துளியும் சமரசமின்றி சண்டை செய்கிறார் RSSக்கு எதிராக. அப்ப 2 தலைவர்கள் சண்டை செய்கின்ற பொழுது கீழே இருக்கிறவங்க அதற்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர இப்படி பண்ணுவது அப்படிங்கிறது துரோகம். நீங்க எதிரியா கூட இருக்கலாம், துரோகியா இருக்கிறவங்க. எனவே 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி வீடியோ, நிறைவான வீடியோவில் நான் அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது என்னன்னு கேட்டா, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக அரசியலை முன்னெடுப்போம். இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கிறது. சமரசமின்றி சண்டை செய்வதற்கு தயாராவோம். பாஜகவிற்கு இந்த மண்ணில் ஒரு துளியும் இடமில்லை என்பதை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லுவோம் என்பதை சொல்லி, அதையே இந்த வர இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டினுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம்ல, சத்திய பிரமாணம், உறுதியேற்பு அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி நாம் ஒவ்வொருவரும் ஏற்க வேண்டிய உறுதியேற்பு என்னன்னா, 2026இல் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த மண்ணில் மலருவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் என்பதை ஒரு ரெசல்யூஷனாக எடுப்போம். அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது இன்றைக்கு. அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு, பெரியாரை இழிவு செய்யும் சீமானுக்கு இது எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசியல்ல திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் தன்னுடைய ஒற்றை நோக்கம் என்று அமித்ஷாவால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய்க்கு, இவர்கள் அத்தனை பேருக்கும் பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை நாம் மாற்றுவோம். ஒன்றுபட்டு நிற்போம், ஓரணியில் நிற்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற உறுதிமொழியை ஏற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.